விஜய் சார் பாரு மாதிரியா? கண்டிப்பா. விஜய் சார் பேசுனது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுவேன். சாக்கடை முன்னாடி பயாமனில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணேமா. கண்டிப்பாமா, கண்டிப்பா. தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பாப்பீங்க. இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோன்னு சொல்றேனாமா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருப்பேன், பாத்துறீங்களா? ஸோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்டுனாலும் நம்ம நடந்து வந்தாலே இது ஆட்டிடியூட்டாக இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து. ஸோ கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றனால தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேமா. மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட நம்மளை முடக்கிடக்கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும். ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், ஃபைட்டு, டயலாக். நான் ஒரு டயலாக் பேசுறேன், நீங்க பத்திரிகையாளரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுஷ் நான் வந்து புதுப்பேட்டையில் பேசுறப்பல பண்ணாடா உனக்கு எல்லாம் கூட வறுமையா கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கடெல்லாம் சொல்லலாம் வந்தா இங்க ஒருத்த ஓடி போயிட்டா, அங்க ஒருத்த ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிறவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் திரையுலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் தான் என்னோட ஆசைப்பா.